அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் உங்களுக்கு பாய்லர் செகண்ட் வால்வுக்குன்னு ஒரு 10 வால்வ் சொல்லியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து முக்கியமான வால்வுங்க. இதை மட்டும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாய்லர்ஸில் எந்த வால்வ் எந்த இடத்துல மாட்டோன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பாய்லர்ஸில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வால்வும் உங்களுக்கு மேலேருந்து வரிசையாக சொல்கிறேன். இங்கே மேலே வந்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வால்வுக்கு மேலே பார்த்தீங்களா, இது வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து வாட்டர் லைனில் யூஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட்னர் இருக்குது பார்த்தீங்களா, பாய்லருக்கு முன்னாடி உங்களுக்கு சாஃப்ட்னர் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் டேங்க்கு சாஃப்ட்னர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இடத்துல வந்து வேகமாக குயிக்காக ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த வால்வு வந்து அதிகமாக செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டீம் லைனில் யூஸ் பண்ணிங்கன்னா செட் ஆகாது. ஏன்னா இது வந்து உள்ள லப்பர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க மேலே பிளாக் கலரில் பார்த்தீங்களா, அதனால் வந்து இது வந்து ஸ்டீம் லைன் யூஸ் பண்ண முடியாது, வாட்டர் லைனில் யூஸ் பண்ண முடியும். கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து கண்ட்ரோல். இது வந்து எப்படின்னா இது அதாவது ஃபீடு பம்பு. இது வந்து பாய்லரில் யூஸ் பண்ணுற கன்யூஸாக ஃபீடு பம்ப் ரன் பண்ணுறதுக்காண்டி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து கண்ட்ரோலர். ஃபீடு பம்பு எவ்வளோ நேரம் ஆன் ஆஃப் பண்ணணும், பாய்லருக்கு எவ்வளோ கரெக்டான தண்ணியை மெயின்டைன் பண்ணணும் யூஸ் பண்ணுறதுக்கான இந்த பண்ணுற கண்ட்ரோல் இது. கீழே பார்த்திங்கன்னா இதில் ஸ்டீம் லைனில் யூஸ் பண்ணுறது, அதாவது கண்டன்சன் வாட்டர் லைனில் உங்களுக்கு யூஸ் பண்ணுற வால்வ் ஐட்டம் இது. அது கீழே பார்த்திங்கன்னா சேஃப்டி வால்வ். இது வந்து பாய்லருக்கு மேலே வச்சுருந்துக்கிற சேஃப்டி வால்வ். ஒவ்வொரு பாய்லர் டன்னேஜுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சேஃப்டி வால்வ் சைஸ் மாறும். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா பால் வால்வு. இங்கே பார்த்தீங்கன்னா பால் வால்வு. இது ஸ்டீம் லைனில் வந்து கண்டன்சர் வாட்டர் லைனில் யூஸ் பண்ணுவாங்க. தேவைப்படுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது ஸ்டீம் லைன்லேயே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்எஸ்சில் செஞ்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேட் வால்வு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து இந்த கீழே இடத்துல மட்டும் நேராக இருந்ததுன்னா அது கேட் வால்வ். அதுக்கு தகுந்த மாதிரி நேராக உள்ளியாக இருக்கும் மேலே. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இது ஒரு கேட் வால்வ் தான், சரிங்களா. பிங்க்ஸு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுவும் ஒரே தான், ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறி கீழே இறங்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ரோட்ரி வால்வு. இது வந்து இந்த இடத்துல சில இடத்துல ஸ்டீம் லைனில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா செக்கு. அது எப்படின்னா இந்த ஒன் நான் டென் வால்வுன்னு சொல்லிக்கலாம். ஒரு சைடு மட்டும் ஓப்பன் ஆகி ஒரு சைடு க்ளோஸ் பண்ணாது. கீழே இருக்கிறது க்ளோப் வால்வு. இந்த மாதிரி சைஸ் வந்து கீழே வந்து ஏறி இறங்கி மேலே போகும்போது மண்டை வீங்கின மாதிரி இருந்தால் அது க்ளோப் வால்வு. கீழே பார்த்திங்கன்னா பிஸ்டன். இது ஒரு க்ளோப் வால்வ் டைப் சேர்ந்தது தாங்க. இதுவும் ஒரு க்ளோப் வால்வ்னு சொல்லிக்கலாம், சரிங்களா. இதில் ஏர்லைனில் யூஸ் பண்ணிருக்கிறது. மேலே இதுங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு கேட் வால்வ்னு சொல்லிக்கலாம், அந்த பிளாக் கலரில் இருக்கிறது. கீழே வந்துன்னா இது வந்து ஏர்லைனில் யூஸ் பண்ணுறது. அதுக்கு இல்லாமல் அந்த ஸ்டீம் சேஃப்டி வால்வ்னு சொல்லலாம், ஸ்டீம் லைனில் இருக்கிறது இதுக்கு. அப்புறம் இங்கே வந்திங்கன்னா இங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா இது வந்து கேட் வால்வ்னு சொல்லலாம். இங்கே வந்து இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது. ஆனால் இது என்னக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியாது. ரெகுலேட்டருங்க. இது எப்படின்னா ஏர்லைன்லேருந்து வர்ற ஏரில் வந்து இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு ஏரை ஒரு குவிச்சு ஒரே ஒரு ஸ்பீடில் போடுறதுக்காண்டி இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணுறதுனால சேஃப் என்னென்னா, இந்த ஏரில் வர டஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம மேலே ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியில் ஏரில் அடிப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மிஷினே இருந்தாலும் தவிர்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டியும் கூட. ஏன்னா என்னதான் இருந்தாலும் மைக்ரோன் லெவலில் இருக்க ஏர் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா கம்ப்ரஸரில் இருக்கிற ஃபோர்ஸுக்கு ஒரு துப்பாக்கியில் எவ்வளோ சுடுவோமோ அந்த கன் மெட்டல் ஸ்பீடுக்கு வரும். நீங்கள் கண்ணுக்கே தெரியாது அந்த இது டஸ்ட்டு வந்து இது போட்டிருந்தாலும் என்னதான் இருந்தாலும் எந்த மிஷினரியாக இருந்தாலும் நம்பவும் கூடாது. அந்த மாதிரி எங்கேயாச்சும் பூந்து இது வரையும் இந்த ஃபில்டருக்குள்ளே பூந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு கம்பியில் சரி உங்களுக்கு உங்கள் மேலே தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் நான் என் கண்ணார. அதனால் வந்து இந்த மாதிரி ரெகுலேட்டரே இருந்தாலும் நீங்கள் ஏர் அடிக்கிறத தவிர்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரெஸ்ஸில் இருக்கிற குப்பையை ஒன்றா துவைச்சிக்குங்க. இல்லைன்னா வந்து ஏதோ கிளாத்தில் க்ளீன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏர் அடிக்கிறத தவிர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிங்க. இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.